The leaders like Subhash Chandra Bose, Bhagat Singh, Rani Lakshmibai, Velu Nachiyar, Mahatma Gandhi, Sir Vallabhbhai Patel, and many more who never allowed British rule on India. Thank you. Jai சுகப்படும். நம்மை பிரிக்கின்ற சாதிகள் இல்லை, இனி மத பேதங்கள் இல்லை, நாம் அனைவரும் ஒருதாய் பிள்ளை. கிடக்கின்ற நாள் காட்டி, கிழக்கினில் வழிகாட்டி, எழுப்பும் உன் தோல் தட்டி, விழிக்கின்ற மலர் கூட்டம் வெளியெங்கும் மனம் கூட்டும், தமிழில் கிறங்கி வந்தோரை வணங்கி பேச போகிறேன் என் உரையை தொடங்கி. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, மறக்க முடியுமா வீரம் மங்கைகளின் பங்களிப்பை. முதலில் நான் குறிப்பிட விரும்புவது கடலூர் அஞ்சலை அம்மாள். இவர் ஜூன் 1, 1890 கடலூரில் உள்ள முதுநகரில் பிறந்தார். 1921 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போதே அஞ்சலை அம்மாளும் தமது பொது வாழ்க்கையை தொடங்கினார். அஞ்சலை அம்மாள் நீலன் சிலையை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு பல ஆண்டு சிறையில் வாடினார். மேலும் அவர் கடலூர், வேலூர், திருச்சி, பெல்லாரி ஆகிய சிறைகளில் இருந்துள்ளார். வேலூர் சிறையில் இருந்தபோது கருவுற்ற நிலையில் இருந்த அவரை ஆங்கிலேய அரசு வெளியில் அனுப்பிவிட்டு மகப்பேருக்கு பின் மீண்டும் சிறையில் அடைத்தது. அஞ்சலை அம்மாள் மிகச் சிறந்த பேச்சாளராக விளங்கினார். நாடெங்கும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்ற பொழுது சென்னை உட்பட பல நகரங்களுக்கும் சென்று தனது அனல் பறக்கும் பேச்சாளர் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு உதவினார். நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தன்னுடைய 9 வயது மகளையும் ஈடுபடுத்தினார். இவருடன் இவர் மகளும் சிறை தண்டனை பெற்றார். காந்தியடிகள் சிறையில் இருப்பவர்களை பார்க்க வந்தபோது 9 வயதான அம்மா கண்ணு அஞ்சலை அம்மாளின் மகள் என்பதனை அறிந்து மிகவும் மகிழ்வுற்று அச்சிறுமியை தன்னுடன் வார்தாவில் உள்ள ஆசிரமத்துக்கு அழைத்துச் சென்று லீலாவதி என பெயரிட்டு படிக்கவும் வைத்தார். காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்கு அஞ்சலை அம்மாளுக்கு ஆங்கிலேய அரசு தடை விதித்தது. ஆனால் அஞ்சலை அம்மாள் பர்தா வேடமணிந்து குதிரை வண்டியில் காந்தியடிகளை அழைத்துச் சென்றார். அதனால் காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைத்தார். சுதந்திர உணர்வையூட்டும் பாடல் ஒன்றை அறிவோம். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுக தாயகன், தாயகம் காத்திட தன்னலை போற்றிட சொல்லுக தாயகன். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வாழ்ந்த கண்ணிய பூமி இது. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மறந்து வேக வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பேசுவதை கேட்டுக்கொண்டு வேற்றுமை எண்ணம் கலைத்து அடிமை விலங்கினை உடைத்து அழுதோர் கண்ணீரை துடைத்து பெற்ற சுதந்திர காற்றை சுவாசிக்க போராட்ட வீரர்களின் தியாகத்தை யோசிக்க சிந்திய ரத்தமும் பெருமையை சொல்லுமே, சுதந்திர காற்றும் பெருமையாய் வெல்லுமே. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்றைய அடிமைத்தனமும் இன்றைய சுதந்திரமும். நாம் இங்கு 79வது சுதந்திரத்தை கொண்டாட கூடியுள்ளோம். நம் இந்திய நாடு 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. நாம் ஆங்கிலேயரிடமிருந்து அரசியல் சுதந்திரம் மட்டும் பெறவில்லை, தனி மனித சுதந்திரமும் பெற்றோம். தனி மனித சுதந்திரம் என்றால் சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை கூட கொல்ல சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அன்று ஆங்கிலேயர் நம் நாட்டை ஆட்சி செய்யும் போது தனி மனிதன் தன் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க கூட அனுமதி தரவில்லை. அது உணவாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் சில மக்களை தீண்டத்தகாதவர்கள் என்று கூறி ஒதுக்கினார்கள். அவர்களை மிருகங்களை விட மோசமாக நடத்தினார்கள். ஏன் சில இந்திய மக்கள் கூட அவர்களை மதிப்பதில்லை. எத்தனையோ பெயர் தெரியாத சுதந்திர போராட்ட வீரர்கள் செய்த தியாகங்களின் விளைவுதான் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரமும் ஜனநாயகமும். என்று தனியும் இந்த சுதந்திரத்தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் மோகம் என்று ஏங்கினார் பாரதி. இந்த சுதந்திரத்தாகம் தண்ணீரால் தனியவில்லை, பல ரத்தத்தாலும் சிலர் கண்ணீராலும் தணிந்தது. விட்டு விடுதலையாகி நிற்போம் இந்த சிட்டுக்குருவியை போல என்று பாரதி கண்ட கனவு பல போராட்டங்களுக்கு பிறகு நினைவானது. என்று நாம் ஒரு பறவை போல 8 திசையும் நமக்கு பிடித்தவாறு பறந்து செல்கிறோம். பற்பல சாதனை படிக்கிறோம், நம் கனவுகளை நனவாக்குகிறோம். ஆனால் நாம் சுதந்திரம் வாங்கி தந்த வீரர்களின் வழி நடப்பதில்லை. அவர்கள் நம் இந்திய நாட்டின் மண்ணையும் பண்பாட்டையும் காப்பாற்ற வெள்ளையனை வெளியேற சொன்னார்கள். ஆனால் நாமோ அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நம் இஷ்டப்படி நடந்து கொள்கிறோம். நம் மண்ணுக்கு எதிராக புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நம் நாட்டின் இயற்கை வளத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர்களின் வாழ்க்கை முறைக்கு அடிமைப்பட்டு உண்மையான சுதந்திரத்தை உணரவில்லை. உலகியல் வாழ்வில் மிக எளியவர்களாகவும் உள்ளத்தால் மிக பெரியவர்களாகவும் இருப்பதே பாரத கலாச்சாரம். அடுத்த தலைமுறையாகிய மாணவர்களே, நீங்கள் தான் இந்நாட்டின்
நாட்டின் தூண்கள். நம் தாய் நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுடையது. நமது உரிமைக்காக போராடிய வீரர்களின் தியாகங்களை நாம் எப்போதும் நினைவில் வைத்து நமது நாட்டையும் பண்பாட்டையும் பாதுகாப்போம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதியின் பாடலை பாடி வாய்ப்பளித்தேன் பள்ளிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். To talk about independence of India. India got independence on 15th August 1947. On this day, we honor the sacrifice of our freedom fighters. Independence Day is not just a holiday, but it's a time to honor great opportunity to thank our freedom fighters and recall their values. Our freedom fighters gave everything they had, their lives, their families, their dreams, etc. The leaders and warriors who fought for the independence of India. They sacrificed their sweat and blood so that we and our future generation may breathe the air of independence. Independence Day reminds the importance of unity and peace. We are very proud to live in India with full of diverse traditions and cultures. Independence Day marks the end of British rule in India, a period of struggle and sacrifice of Indian people. It is a time to honor a brave freedom fighters like Rani Lakshmibai of Jhansi, Mahatma Gandhi, Jawaharlal Nehru and some other who fought for independence of India. As a citizen, it's our responsibility to take care of our nation. Let us promise to be a good citizen, work hard and contribute to the progress of our country. Independence Day reminds the power of unity and the importance of working together for a better future. As we celebrate, let's also reflect on the value of freedom, democracy and to build a strong and prosperous India. Thank you respected principals and teachers to giving this great opportunity. And one more thank you for all. I am here to speak on the topic social media is our best friend. As we all know that social media plays a big role in our lives today. It has become an integral part of our life. We all use it in our day-to-day life. It is popular in all age groups, especially among youths and children. There are a lot of social sites and apps which runs on computer as well as smartphone like Instagram, WhatsApp, Facebook, Twitter and etc. In simple words, we can define social media refers to the means of interactions among people in which they create, share and exchange information and ideas in visual communities and opportunities. In other words, we can define social media as a platform where we can chat, post, share and get connected with other people. As we all know that a coin has two sides. Like that, social media also has both advantages and disadvantages. One of the major advantages of social media is that it is full of information, helps in education. We can share our thoughts and ideas with people in any corner of the world. We can also quickly gain information and news via social media. It is also a good key to change our society about social evils and social reforms. Now, even a common man has to show her wish about any national or international issues. Then, the disadvantages of social media is lack of privacy, fake news, cyber crimes, online bullying, and etc. In nowadays, students were addicted to the social media and spend their most of times in cell phones and laptops. At last, I want to say that social media has both advantages and disadvantages. It depends on the user. If we use social media properly means then it can be proved to be the boon for mankind. Thank you. I am Sovia Sri. Today I am here to speak on a topic that is very close to every heart, the role of youth. As Swami Vivekananda once said, youth is the backbone of a nation. And he also said that, give me 100 energetic young men and I will transform India. 78 years ago, the youth, hearts filled with courage, stood against the might of the British Empire. Bhagat Singh was only 23 when he became a martyr. Chandrasekhar Azad ordered to never be captured, alive at the age of 24.
They proved that the youth is not defined by the age, but by the fire within. Today, our weapons are not guns and swords, but education, innovation, and unity. We are the 65% of India's population under the age of 35. It means we are the largest youth force in the world. Imagine the power we hold if every young person choose to work for the nation. Dr. APJ Abdul Kalam once said, "Dream is not what you see in sleep. Dream is something which does not let you sleep." We, the youth, must dream of India where there is no poverty, no corruption, and no discrimination. The future of a nation is built of its dream of the youth. Let's take inspiration from our freedom fighters.